Emissivity பற்றி பார்க்க போகிறோம். This is Professor R. Surendran from Government College of Technology. ஒரு நான் மெட்டாலிக் பாடி வந்து எக்ஸ்பெக்டட் டு ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் எமிசிவிட்டி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஐஸ் தான். இங்கே ஒரு பட்டியல் இருக்குது. எப்போவுமே பட்டியலை பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு புரிதல் வரும். மெட்டீரியல் எமிசிவிட்டி அதான் டேப்லேஷனில் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் வந்து ஐஸ்க்கு வந்து 0.97 அப்படின்றாங்க, பேப்பருக்கு வந்து 0.86 அப்படின்றாங்க, அலுமினியம் ஃபாயிலுக்கு 0.03, சில்வருக்கு 0.04. அலுமினியம் ஃபாயிலை தூக்கி கீழே போட்டிருக்கலாம். ஸோ சீக்வன்ஸாக எழுதுனா நமக்கு ஞாபகம் ஈஸியாக இருக்கும். பிரிக் வந்து பார்த்திங்கன்னா 0.90, கிளாஸ் வந்து 0.95, சில்வருக்கு 0.04 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வரிசைப்படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐஸ் தான் வரானுங்க. ஐஸுக்கு அப்புறம் கிளாஸ் வரான், கிளாஸுக்கு அப்புறம் பிரிக் வரான். ஐஸு, கிளாஸு, பிரிக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பேப்பருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில்வருக்கு அப்புறம் அலுமினியம் ஃபாயில் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சீக்வன்ஸ் படி ஞாபகம் நம்ம டக்குன்னு எது குரோனாலஜிக்கலாக யார் அசெண்டிங் டிசெண்டிங் அந்த மாதிரிலாம் அடுக்க முடியும், யார் வந்து அதிகமாக இருப்பான் யார் கம்மியாக இருப்பான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அப்போ நடுவில் இடைப்பட்ட எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். த எமிசிவிட்டி ஆஃப் நான் மெட்டாலிக் சர்ஃபேஸ் ஜெனரலி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் அதிகப்படுத்த நான் மெட்டலுக்கு எமிசிவிட்டி குறையும் அப்படின்றது ஒரு முக்கியமான பண்பு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் விச் வில் கிவ் ஹையஸ்ட் எமிசிவிட்டி வந்து உச்சத்தில் இருக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை வந்து நம்ம கண்காணிக்கணும். என்ன கண்காணிக்கணும் அப்படின்னா திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும், டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கணும், திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர் டி வந்து நம்ம திக்னஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், கேபிட்டல் டி வந்து டெம்பரேச்சருக்கு இருக்கும். ஸோ கேபிட்டல் பெரியவனை கம்மியாக்கு, சின்னவனை அதிகமாக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டெம்பரேச்சர் திக்னஸ் எவ்வளியே பார்ஷியல் ப்ரெஷரும் அவ்வளியே, திக்னஸ் எவ்வளியே பார்ஷியல் ப்ரெஷரும் அவ்வளியே அப்படி. ஸோ இப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம ஒரு விஷயம் மண்டையில் எடுத்துகிட்டு போகும்போது கரெக்டாக அந்த ஒரு சேனலாக எடுத்துகிட்டு போகணும். அப்படி எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து திக்னஸ் வந்து லோயர் கேஸ் லெட்டர் இருக்குது, அது அதிகமாக்குறோம். டெம்பரேச்சர் ஹையர் டாப் லெட்டரில் இருக்குது, அது கம்மியாக்குறோம். திக்னஸ் எவ்வளியே பார்ஷியல் ப்ரெஷரும் அவ்வளியே அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். த எமிசிவிட்டி ஆஃப் பாலிஷ்டு சில்வர் பாடி எப்படி இருக்கும் அப்படின்னா இஸ் லோ அஸ் கம்பேர்ட் டு த பிளாக் பாடி. ஒரு பாலிஷ்டு சில்வர் பாடி வந்து அதோட எமிசிவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். எதை விட? பிளாக் பாடியை விட. எமிசிவிட்டி பற்றி பல தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அது இல்லாமல் இப்போ எமிசிவிட்டியோட டெஃபினேஷன் தெரிஞ்சுப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமிசிவிட்டி செல்லமாக எப்படி அழைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்சிலான் அப்படின்னு அழைக்கலாம். அதில் என்னென்னா ரேஷியோ ஆஃப் டோட்டல் எமிசிவ் பவர். நம்ம ஒரு கிட்ட ஒரு டோட்டல் எமிசிவ் பவர் இருக்குது. த ரேஷியோ ஆஃப் டோட்டல் எமிசிவ் பவர் ஆஃப் எ பாடி டு த டோட்டல் எமிசிவ் பவர் ஆஃப் எ பிளாக் பாடி. ஸோ எப்படி புரிதல் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமிசிவ் பவர் ஆஃப் எனி பாடி டு த டாப் எமிசிவ் பவர் ஆஃப் பிளாக் பாடி, இதுதான் வந்து எமிசிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். எமிசிவ் பவர் ஆஃப் எனி பாடி டு த டாப் எமிசிவ் பவர் ஆஃப் பிளாக் பாடி, அதுதான் வந்து எமிசிவிட்டி சொல்லலாம். இப்போ தெர்மல் ஈக்குலிபிரியத்தில் எமிசிவிட்டி ஆனது அப்சார்ப்டிவிட்டியோட ஈக்குவலாக இருக்கும். எமிசிவிட்டி அப்சார்பிட்டியோட ஈக்குவலாக இருக்கும். எப்போ அப்படின்னா தெர்மல் ஈக்குலிபிரியம். அது மட்டும் இல்லாமல் எமிசிவிட்டி ஆஃப் ஏ பிளாக் பாடி வந்து 1 அப்படின்றது புரிதலுக்கு கொண்டு வந்துடலாம். இங்கே ஒரு சூப்பரான ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஒபேக் பிளேன் சர்ஃபேஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இர்ரேடியேஷன் வந்து செல்லமாக ஜி அப்படின்னு கூப்பிடுவோம். அது வந்து 20 Watt/m². ரேடியாசிட்டியை வந்து ஜே அப்படின்னு கூப்பிடுவோம், அதோட 12 Watt/m². எமிசிவ் பவர் வந்து இபி, ஸோ 10 Watt/m². நம்ம எமிசிவிட்டியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம இர்ரேடியேஷனை வந்து எப்படி செல்லமாக கூப்பிட்றோம்? ஜின்னு கூப்பிட்றோம். ரேடியோசிட்டி எப்படி செல்லமாக கூப்பிட்றோம்? ஜேன்னு கூப்பிட்றோம். எமிசிவ் பவர் எப்படி செல்லமாக கூப்பிட்றோம்? E⁻B அப்படின்னு கூப்பிட்றோம். ஸோ நம்ம ஃபார்முலா எப்போவுமே வந்து வென் வி ஹேவ் த டேட்டா கையில் இருந்தால் நம்ம டேட்டாவோட வேரியபிள்ஸோட விளையாடுறது தான் இன்ஜினியர். ஸோ J = E⁻B எப்சிலான் ப்ளஸ் 1 - எப்சிலான் டைம்ஸ் ஆஃப் G. அப்போ J வந்து 20 கொடுத்துருக்காங்க, EB வந்து 10 கொடுத்துருக்காங்க, G வந்து 20 கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் பெருக்கி போட்டால் எப்சிலான் வந்து
0.8 வருது. எப்பவுமே காம்படிட்டிவ் எக்ஸாமில் சிம்பிள் ப்ராப்ளம் தான் கேட்பாங்க. நம்ம சிம்பிள் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டு சிம்பிள் ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்தால் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்ற ஒரு சிகரத்தை அசால்ட்டாக கடக்கலாம். ஈட்டன் மாஸ்டர்ஸில் வந்து நம்ம எமிசிவிட்டி, அப்சார்பிவிட்டி அந்த ரிலவெண்ட்டான டாபிக் தான் பார்த்துருக்கோம். ஒரு வேவ் ரேடியேஷன் இருக்குது. அந்த பாடியில் 35% வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரெஃப்ளெக்டிவிட்டி வந்து 0.35, டிரான்ஸ்மிசிவிட்டி கொடுத்துட்டாங்க τ = 0.25 அப்படின்னு. இப்போ நமக்கு சம் ஆஃப் த அப்சார்ப்டிவிட்டி, ரெஃப்ளெக்டிவிட்டி, டிரான்ஸ்மிசிவிட்டி சேர்த்தா ஒன்றா வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இதுக்கு மூலிமா அப்சார்பிவிட்டி வந்து 0.40ன்னு கிடைக்குது. அப்போ கிறிஸ்டாஃப் லா படி பார்த்திங்கன்னா அந்த பிளாக் பாடிக்கு அப்சார்பிவிட்டி ஈக்குவல் டு எமிசிவிட்டி அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அப்போ எப்சிலான் ஈக்குவல் டு 0.40. அப்சார்பிவிட்டி என்ன வேல்யூ வந்தோ அதே தான் வந்து இது பண்ணணும். இது வந்து ஒரு இன்டெரக்டாக கேட்கப்பட்ட கேள்வி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட் எமிசிவிட்டி ஆஃப் 2 parallel கிரே பிளேன்ஸ் கொடுத்தாங்க. எப்சிலான் 1.2, எப்சிலான் 2.5 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஈக்குவலண்ட் எமிசிவிட்டிக்கு ஃபார்முலான்னா 1 by எப்சிலான் 1 + 1 by எப்சிலான் 2 - 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 by 0.2 வந்து 5 வரும், 1 by 0.2 2 வரும், 5 × 2 7, 7 - 1 6, 1 by 6 போட்டால் 0.1666 வரும். அடுத்தது ஈக்குவலண்ட் எமிசிவிட்டி ஆஃப் ஸ்மால் பாடி இன் ஏ வெரி லார்ஜ் பாடி. ஸ்மால் பாடியோட எமிசிவிட்டி வந்து 0.4, லார்ஜ் பாடி வந்து 0.5. ஸோ பாடி 1 இஸ் கம்ப்ளீட்லி என்க்ளோஸ்ட் பை பாடி 2. ஸோ பாடி 1 இஸ் ஸ்மால். ஸோ எப்சிலான் 1 ஈக்குவல் டு 0.4 அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஈக்குவலண்ட் எமிசிவிட்டி கண்டுபிடிக்கும் போது எந்த இதுவும் கிடையாது. இந்த உள்ளே இருக்கிற அந்த பாடியோட இதுதான் ஈக்குவலண்ட் எமிசிவிட்டியாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து எப்சிலான் 1 0.4னா ஈக்குவலண்ட் எமிசிவிட்டி ஆல்சோ 0.4. Heat exchange between a small body having emissivity epsilon 1 and area A1 and a large enclosure having emissivity epsilon 2 and area equal to A2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q12 equal to A1 epsilon 1 sigma times of T1 power 4 minus T2 power 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா வாட் இஸ் த அசம்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க ஃபார் திஸ் ஈக்குவேஷன். இப்போ இந்த A1 epsilon 1ன்றது வந்து யாரோட இதுனா இட் இஸ் a small body. ஸோ நமக்கு எப்சிலான் பார் ஈக்குவலண்ட் எமிசிவிட்டி ஈக்குவல் டு 1 by epsilon 1 plus A1 by A2 ஓப்பன் த ப்ராக்கெட் 1 by epsilon 2 - 1 அப்படின்னு தெரியும். இது A1 by A2 வந்து வெரி லெஸ். ஏன்னா வந்து A1 வந்து சின்னவன், A2 வந்து பெருசு, அதுதான் வெரி லெஸ்னால கேன் பி நெக்லெக்டட். இது நெக்லெக்ட் பண்ணால் ஈக்குவலண்ட் எமிசிவிட்டி ஈக்குவல் டு எப்சிலான் 1 வரும். அப்போ A1 epsilon 1 sigma T1 power 4 minus T2 power 4 இந்த ஈக்குவேஷன் அப்படியே வந்துடும். இல்லை என்னென்னா A1 by A2 வந்து வெரி லெஸ் கேன் பி நெக்லெக்டட்ன்றது தெரிஞ்சுக்கணும். எமிசிவிட்டி இல்லை வேறு கண்டிஷனுக்கு ஈக்குவலண்ட் எமிசிவிட்டி எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபனைட் பேரலல் பிளேன்ஸ், 2 பிளேன் இருக்குது, அது இன்ஃபனைட்டாக பேரலாக அப்படியே போயிட்டே இருக்கு 2 பிளேன்ஸ். ஸோ அதோட ஈக்குவலண்ட் எமிசிவிட்டி பார்த்தீங்கன்னா எப்சிலான் பார் equal to 1 divided by epsilon 1 plus 1 divided by epsilon 2 minus 1 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். Completely enclosed body, large compared to the enclosing body. Subscript 1 for enclosed body அப்படின்னா epsilon bar equal to epsilon 1 அப்படின்றது தெரியும். அதாவது enclosing body வந்து 1 அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அது வந்து சின்னதாக இருக்கணும் அப்படின்னு. கான்சென்ட்ரிக் சிலிண்டரில் epsilon 1 epsilon 2 இருந்தால் epsilon bar equal to 1 divided by 1 by epsilon 1 plus A1 by A2 1 by epsilon 2 minus 1. ஸோ இது வந்து A1 by A2 நெக்லிஜிபிளாக இருந்தால் தான் இந்த ஃபார்முலா வந்துடும். 2 rectangle with common side perpendicular to each other அப்படின்னா epsilon bar equal to epsilon 1 epsilon 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது முக்கியமானது, the radiation heat transfer from the inner cylindrical surface of radius r, emissivity epsilon and temperature T1 to the concentric cylinder R2 epsilon 2 T2. R2 வந்து பெரிய ரேடியஸ், R1 வந்து சின்ன ரேடியஸ். அப்படி இருக்கும்போது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Q12 equal to epsilon sigma open the bracket of T1 power 4 minus T2 power 4 divided by 1 by epsilon 1 plus
R1 by R2 open the bracket 1 by epsilon 2 minus 1. இதே தான் A1 by A2க்கு வந்து அந்த சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அங்கே R1 A1 by A2 equal to R1 by R2 inner cylindrical surface outer cylindrical surface பார்த்தீங்கன்னா A1 by A2 equal to R1 by R2 அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். Radiation heat transfer through large plates இருக்கு separated by n radiation shield. நம்ம பார்க்குறது radiation shield தான். நிறைய ரெண்டு லார்ஜ் பிளேட் இருக்குது. நடுவில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ரேடியேஷன் ஷீல்டாக வைக்கிறோம். இப்போ when the emissivity of all the surface of equal, அதில் எல்லா சர்ஃபேஸோட எமிசிவிட்டி ஈக்குவலாக இருந்தால் Q12 with n shield equal to Q12 with n shield equal to 1 divided by n plus 1 into Q12 without shield. First with shield by without shield. இதுவே வந்து ஃபார்முலா வந்து Q with shield by Q without shield அப்படின்னா 1 divided by n plus 1 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெண்டு ஷீல்டு யூஸ் பண்ணாங்கன்னா Q with n shield by Q without shield வந்து 1 by 3ன்னு வரும். ஸோ அதே தான் இங்கே போட்டிருக்காங்க. n equal to 5 அப்படின்னா என்ன வரும்னா 5 plus 1 6ஆக மாறிடும். அதே ஃபார்முலா வந்து அப்ளிகேஷன் தான் இது. அடுத்தது if n radiation shield are placed in the infinite parallel plane, the emissivity of all the surfaces are equal. The total resistance in the network, இதில் வந்து emissivity இதுவும் ஈக்குவல் தான். ஆனால் வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. பர்டிகுலராக வந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா that is equal to n plus 1 times of 2 by epsilon minus 1. 2 infinite parallel planes இருக்குது. அதுக்கு emissivity 1 emissivity 2 equal to 0.7 ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. நம்ம முடிவு எடுக்கிறோம் it is desired to reduce 80% of radiation heat transfer by inserting the thin parallel shield. நம்ம இன்சர்ட் பண்ணி அதை ரெடியூஸ் பண்ண ஆசைப்படுறோம். ரெண்டு ஈக்குவல் எமிசிவிட்டி வந்து epsilon s equal to 0.7 on both the sides. நம்பர் ஆஃப் ஷீல்டு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ Q with shield equal to 1 by n plus 1 Q without shield நம்ம ஃபார்முலா தெரியும். Q with shield by Q without shield தான் 80% ரிடக்ஷன் அப்படின்னால 100லேருந்து 80 போச்சுன்னா 20. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இது 1 by 5 வரும். அப்போ n equal to 4 அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ n equal to 4ன்றது தான் இதோட ஆன்சர். 2 லாங் பேரலல் பிளேட் இருக்குது. epsilon 1 and epsilon 2 வந்து 0.2ஆக இருக்குது. வாட் அமௌண்ட் வில் தி ரேடியன்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் கெட் ரெடியூஸ்? அந்த ப்ராப்ளத்துக்கு அப்படியே உல்ட்டா தான். இங்கே epsilon s equal to 0.4 பிளேஸ் இந்த மிடில் அப்படின்றாங்க. ரெண்டு பேரலல் பிளேட் வந்து 0.2 இருக்குது. இது epsilon s 0.4. ஸோ அங்கே epsilon 1 epsilon 2 0.7 இருக்குது. இது வந்து 0.7 இருந்தது. இப்போ இது இதை விட 2 மடங்காக இருக்குது. இப்போ ரேடியேஷன் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஈக்குவல் டு 2 by epsilon 1 minus 1 2 times of 1 minus epsilon 1 divided by epsilon 1 plus 2 times of 1 minus epsilon s by epsilon s plus 2. நம்ம இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் epsilon s வந்து நமக்கு தெரியும், epsilon 1 தெரியும். ஸோ அதை வச்சு ரேடியேஷன் ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் என்ன எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் வருதுன்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். If epsilon is the emissivity of surface and shields and n is the number of shield introduced between the two surface, the overall emissivity என்ன கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா epsilon divided by n plus 1 times of 2 minus epsilon அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இதில் என்ன emissivity கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் ஷீல்டு கொடுத்துட்டாங்க. ஓவரால் emissivity கண்டுபிடிக்கணும் அப்படின்னா epsilon into number of shield plus 1 2 minus emissivity அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். A radiation shield is used around a thermocouple not to measure more accurately அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ரேடியேஷன் ஷீல்டு வந்து அக்யூரேட்டாக எதை மெஷர் பண்ணோம் அப்படின்னா டெம்பரேச்சர் ஆஃப் கேஸஸை அது மெஷர் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரேடியேஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் டூ சர்ஃபேசஸ் கேன் பி ரெடியூஸ் கிரேட்லி பை இன்சர்ட்டிங் ரேடியேஷன் ஷீல்டு. ஸோ ரேடியேஷன் ஷீல்டை இது பண்ணால் நமக்கு ரேடியேஷனை இது பண்ண முடியும் தெரியும். ரேடியேஷன் ஷீல்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் ஹேவ் லோ எமிசிவிட்டி. ஷீல்டுக்கு லோ எமிசிவிட்டி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஷீல்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஷீல்டோட சென்டர் இது பார்த்தீங்கன்னா லோ எமிசிவிட்டி. எது லோவாக இருக்கணும்? எமிசிவிட்டி லோ. ஷீல்டில் வந்து பேர்லேயே விட்டு வச்சுக்கலாம் எமிசிவிட்டி லோ.